இந்த அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக்ல எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னன்னா, ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருந்தால் they can produce the diamagnetic current. Diamagnetic current produce பண்ணா அந்த காம்பவுண்ட் highly aromatic காம்பவுண்ட். இதே வந்து paramagnetic current அப்படிங்கிறது நம்ம அன்பார்ட் எலக்ட்ரான் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த paramagnetic current ப்ரொடியூஸ் பண்ணா paramagnetic current ப்ரொடியூஸ் பண்ணா they can call as a anti aromatic system. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். சரிங்களா? ரெண்டாவது கீ பாயிண்ட், முக்கியமான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதனுடைய இன்னர் புரோட்டான். எப்படி நம்ம என்ன சொன்னோம், ஷீல்டிங் புரோட்டான் டீஷீல்டிங் புரோட்டான் சொன்னோமா? அப்போ இன்னர் புரோட்டான் எப்படி இருக்கணும், அதனுடைய அவுட்டர் புரோட்டான் எப்படி இருக்கும், அதை வச்சுதான் இந்த புரோட்டான் டீஷீல்டட் புரோட்டானா ஷீல்டட் புரோட்டானா அப்படின்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல சொல்றாங்க. இப்போ பென்சின், இப்போ மேக்ரோசைக்ளிக் மாலிக்யூல்ஸ்ல உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் என்னது, டீஷீல்டட் புரோட்டான். சரி, உள்ள இருக்கக்கூடிய சொல்றது ஷீல்டட். அப்ப இன்னர் அப்படிங்கிறது என்னது, ஷீல்டட் புரோட்டானா? அப்போ ஒரு புரோட்டான் ஷீல்டட் புரோட்டான் அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் வந்து ஷீல்டட் புரோட்டான், வெளியே இருக்கக்கூடிய புரோட்டான் வந்து என்னது, டீஷீல்டட். அதாவது பென்சில்ல படி, பென்சில்ல இப்படி இருக்கா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுறோம். இந்த பென்சில்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய 6 புரோட்டானும் டீஷீல்டட் புரோட்டான். கரெக்ட்டா? என்ன புரோட்டான், டீஷீல்டட் புரோட்டான். அப்ப அவுட்டர் புரோட்டான் எல்லாமே என்னது, டீஷீல்டட். அப்ப ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இன்னர் புரோட்டான் எல்லாமே ஷீல்டட் புரோட்டானா இருக்கும், அவுட்டர் புரோட்டான் எப்படி இருக்கும், டீஷீல்டட் புரோட்டான். அப்படி இருந்தா அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆனா பாராமேக்னெட்டிக் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட். சரிங்களா? அப்ப இன்னர் புரோட்டான் எப்படி இருக்கும், டீஷீல்டடா இருக்கும். இந்த இன்னர் புரோட்டான் எழுதிக்கோங்க, அது டீஷீல்டட். அவுட்டர் புரோட்டான் எப்படி இருக்கும், ஷீல்டட். இந்த நேச்சர்ல இருந்தா அது பாராட்ரோபிக், அதாவது பாராமேக்னெட்டிக் நேச்சர். அதை நம்ம என்ன சொல்றோம், ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம். ஆன்டி அரோமேட்டிக் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரோமேட்டிக் கேரக்டர் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அரோமேட்டிக்ல நடக்கக்கூடிய அந்த சைக்கிளைசேஷன், அதாவது தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அதாவது சைக்ளிக் ஆர் டீலோக்கலைசேஷன். இதுல சைக்ளிக் டீலோக்கலைசேஷன் இருக்குமா, சைக்ளிக் இருக்கணும், நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிளேனார் சிஸ்டமா இருக்கணும், கான்ஜுகேஷன் இருக்கணும், ரெசனன்ஸ் இருக்கணும். இது 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் உள்ள உபயோகப்படணும், இது 4n பை எலக்ட்ரான்ஸ் உள்ள உபயோகப்படணும். இதுல n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர், n அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர், இதுல n அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர், n அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர். அத 1 2 3 4 சொல்லுவோம். n = 1 2 3, n = 0 1 2 3 சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இதுல நடக்கக்கூடிய சைக்ளிக் டீலோக்கலைசேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதுல மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு சைக்ளிக் டீலோக்கலைசேஷன் இருக்கும்போது இப்போ நமக்கு ஏ சைக்ளிக் டீலோக்கலைசேஷன் இருக்கா, நமக்கு டீலோக்கலைசேஷன் பார்க்கும்போது அந்த டபுள் பாண்ட் வந்து எப்படி டீலோக்கலைசேஷன் ரெசனன்ஸ் சொல்றோம் இல்லையா, அப்படி ரெசனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஏ சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கு, 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்கு. அப்ப ஏ சைக்ளிக்கை கம்பேர் பண்ணும்போது சைக்ளிக் மோர் ஸ்டேபிளா, இல்ல சைக்ளிக்கை கம்பேர் பண்ணும்போது ஏ சைக்ளிக் மோர் ஸ்டேபிளா அப்படிங்கறத எந்த கான்செப்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைக்ளிக் டீலோக்கலைசேஷன் ஆர் சைக்ளிக் ரெசனன்ஸ் அது மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிம்பிள் அல்கீன் எடுத்துக்கலாம், C டபுள் பாண்ட் C. இதனுடைய மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் என்ன, முதல்ல பைப் வந்தா கார்பன் கார்பன், இப்போ ரெண்டு பேர் பிளஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் என்னது, இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், இது மைனஸ் இது மைனஸ். இங்க நடக்கக்கூடிய ஓவர்லாப் பண்ணுது கன்ஸ்ட்ரக்டிவா, இது என்னது கன்ஸ்ட்ரக்டிவ். அப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகுமா, கன்ஸ்ட்ரக்டிவ்ல அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும், டெஸ்ட்ரக்டிவ்ல அதோட அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி. அப்ப இங்க நெகட்டிவா, இங்க என்னது பாசிட்டிவ். அப்போ ஒரு பை பாண்ட் இருக்கு அப்படின்னா இதுல பாண்டிங் இருக்கும், அதே மாதிரி ஆன்டி பாண்டிங் இருக்கு. கரெக்டா இல்லையா? கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன அர்த்தம், பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னா சேம் ஓவர்லாப் பிரசன்ட் இந்த சேம், அதாவது சேம் ஓவர்லாப் வந்து சேம் சைன் இருக்கக்கூடிய ஓவர்லாப்னா இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப், அதாவது பாண்டிங் நம்ம சொல்றோம். அப்போ ஒரு பாண்டிங் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும், ஆன்டி பாண்டிங். அப்ப இதோட ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, இது பிளஸ்ன்னு சொன்னா இது பிளஸ், இது மைனஸ்ன்னு சொன்னா இது மைனஸ். இப்ப ரெண்டும் ஆட் பண்ணும்போது இப்படி கிடைச்சது. இப்படி ரெண்டு ஆட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஆகுமா, அப்படி ரிப்பல்ஷன் நடக்குமா, இப்படி கிடைக்குமா, கரெக்டா? இது பிளஸ், இதுவும் பிளஸ்ஸா, இது மைனஸ், இது என்ன மைனஸ், இதெல்லாம் ஓவர்லாப் டெஸ்ட்ரக்டிவ். டெஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் சொல்லுவோம். அப்ப ஒரு பை பாண்டர்ல நமக்கு டெஸ்ட்ரக்டிவ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவ் இருக்கு, இருக்கா இல்லையா? கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன அர்த்தம்,
சேம் பேஸ் ஓவர்லாப். சேம் பேஸ். இப்போ இதுல நம்ம நோடுன்னு ஒன்று சொல்றோமா? நோடுனா என்ன? அந்த பிளேனர் ஆக்சிஸ் வழியா எத்தனை லைன் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும்? அதான் என்னது நோடு. இதுல எத்தனை நோடு இருக்கு? ஒரு நோடு இருக்கா? இன்டர் பிளேனர் ஆக்சிஸ் வழியா ஒரு நோடு வந்து பாஸ் பண்ணலாம். பிளேனர் ஆக்சிஸ்னு சொல்லலாமா? அப்ப எத்தனை நோடு இருக்கும்? ஒரு நோடு. இதுல ஒன்னு இன்டர் பிளேனர் ஆக்சிஸ் வழியா இப்படி ஒரு நோட பாஸ் பண்ணலாம், பர்பெண்டிகுலரா ஒரு நோட பாஸ் பண்ணலாம். பர்பெண்டிகுலர் நோடு ஒன்று இருக்கு, இன்டர் பிளேனர் அதாவது ஆக்சிஸ் வழியா பண்ணக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் அந்த வழியா பண்ணக்கூடிய ஒரு நோடு, பர்பெண்டிகுலரா ஒரு நோடு. டோட்டல் எத்தனை நோடு இருக்கு? 2. அதுதான் நம்ம இப்போ இது பையா இது என்னது? பை ஸ்டார். இப்போ இது ஜெரேட் அன்ஜெரேட்னு சொல்லுவோமா? ஜெரேட்னா என்னது? அன்ஜெரேட்னா என்னது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருந்தா அது ஜெரேட். சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்சென்ட் அப்படினா அன்ஜெரேட். இது ஜெரேடா அன்ஜெரேடா? அன்ஜெரேட். ஏனா இது பிளஸ் சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்ல இருந்து பிளஸ் மைனஸ் ஆப்போசிட் சைடு சேம் சைடு இருக்கணும். இது எப்படி இருக்கு? ஆப்போசிட். அப்ப என்ன இது? அன்ஜெரேடா. அது என்னது? ஜெரேட். ஏன் இந்த பிளஸ் சேமா இருக்கு, இந்த பிளஸ். அப்ப பை ஸ்டார் ஜி ன்னு சொல்லுவாங்களா? பை ஸ்டார் ஜி. அப்ப நம்ம ஜெனரலா ஒரு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அக்கார்டிங் டு தி மாலிகுலர் ஆர்பிட்டால் டயகிராம்ல எதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பை பாண்டிங் இருக்கக்கூடிய நேச்சர். இப்ப கார்பன் கார்பன் பை பாண்ட் இருக்கு. இந்த கார்பன் கார்பன் பை பாண்ட் பிரசன்ட்டா இருக்கும்போது ஒன்னு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், அதனால தான் எனர்ஜி கம்மியா இருக்கு. பாண்டிங்னா என்ன அர்த்தம்? சேம் பேஸ் ஓவர்லாப் அர்த்தம். இன்னொரு என்ன இருக்கு? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஆன்டி பாண்டிங். இன்னொரு என்ன இருக்கு? நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இன்னொரு வந்து நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இது நான் பாண்டிங் தெரியாது, பட் தெரியறதுக்காக சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் பாண்டிங் இருக்கு, இதெல்லாம் ஆன்டி பாண்டிங் இருக்கு, இதெல்லாம் நான் பாண்டிங் இருக்கு அப்படிங்கறத நம்ம 1 by 1 பார்ப்போம். அப்ப இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படினா மீனிங் என்ன அப்படினா பாண்டிங் நேச்சர் இருக்குறோம் அப்படினா என்ன ரீசன்? அதனுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் எதோட அதிகமா இருக்கணும்? டெஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் விட அதிகமா இருந்தா அது பேர் என்னது? பாண்ட். இப்போ என்னது? இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப்பா? சேம் பேஸ் ஓவர்லாப் என்னது? கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப். இது என்னது? ஓவர்லாப் கிடையாது. அத நம்ம என்ன சொல்றோம்? அப்ப பாண்டிங் அப்படினா கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் எப்படி இருக்கணும்? டெஸ்ட்ரக்டிவ் கம்பேர் பண்ணும்போது அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் அதிகமா இருக்கும். நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் அதாவது சேம் பேஸ் ஓவர்லாப் அதிகமாக பாண்டிங் என்ன ஆகும்? பாண்டிங் அதிகமாச்சுனா எனர்ஜி என்ன ஆகும்? எனர்ஜி குறைஞ்சா ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அப்ப பாண்டிங்கான ரீசன் என்ன அப்படினா எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் அதிகமா நடந்துட்டே இருக்கோ அங்க என்ன இருக்கும்? பாண்டிங் நேச்சர் அதிகமா இருக்கும். இப்ப டெஸ்ட்ரக்டிவ் அதாவது ஆன்டி பாண்டிங் அப்படினா மீனிங் என்ன? ஆன்டி பாண்டிங் அப்படினா இது அதிகமா இருக்கணும். டெஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் அதிகமா இருக்கணும் கம்பேர் டு தி கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர். சரிங்களா? இது நான் பாண்டிங் அப்படினா கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப்பும் destructive overlap எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருந்தா it is called the non bonding. சரிங்களா? அப்ப ஓவர்லாப் கொஞ்சம் இப்படி நடக்கும். இந்த ஓவர்லாப் நடக்கிறதுல இது சிம்பிள் ஓவர்லாப். இப்போ இதுலயே நமக்கு இந்த கான்ஜுகேஷன் சைக்ளிக் டீலோகலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஏசைக்ளிக் சிஸ்டத்துல டீலோகலைசேஷன் எப்படி நடக்குது, ஒரு சைக்ளிக் சிஸ்டத்துல எப்படி டீலோகலைசேஷன் நடக்குது, இல்லனா ஒரு ஐசோலேட்டட் டபுள் பாண்ட்ல எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த மூணுத்துக்கு கம்பேரிசன் பார்த்தோம்னா எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், எதுக்கு எனர்ஜி அதிகம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. சொல்ல புரியுதுங்களா? அப்ப மீனிங் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் பாண்டிங் நேச்சர் அதிகமா இருக்கோ இட் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு 5 ஆர்பிட்டால் இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு 5 எலக்ட்ரான் டென்சிட்டியா, இது ஒரு 5 எலக்ட்ரான் டென்சிட்டியா, இது ஒரு டோட்டல் எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கா? 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கா? இப்போ 6 கார்பன் ஒவ்வொண்ணா என்ன பார்க்கணும்? முதல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் எப்படி நடக்குது, டெஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப் எப்படி நடக்குது, நான் பாண்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஒவ்வொண்ணா நம்ம படிக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு ஏசைக்ளிக் சிஸ்டத்துக்கும் சைக்ளிக் சிஸ்டத்துக்கும் கம்பேர் பண்ணணும். எதுக்காக கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த சைக்ளிக் சிஸ்டம் ஏசைக்ளிக் சிஸ்டத்தை விட ஸ்டேபிளா இல்ல ஏசைக்ளிக் சிஸ்டம் சைக்ளிக் சிஸ்டத்தை விட ஸ்டேபிளா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஓவர்லாப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை பாண்டிங் இருக்கு, எத்தனை ஆன்டி பாண்டிங் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம்னா அதுல என்ன இருக்கும்? அதுல பாண்டிங்ல எலக்ட்ரான் பிரசன்ட் ஆக ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். ஆன்டி பாண்டிங்ல எலக்ட்ரான் பிரசன்ட் ஆக ஸ்டெபிலிட்டி குறையும். அப்ப எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் பிரசன்ட் இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், how many electron present in the anti bonding molecular orbital, அதை பொறுத்து எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் எதுக்கு எனர்ஜி அதிகம் தெரியும். சரிங்களா? அப்ப இந்த டீலோகலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக வருது அப்படின்னா ஒரு ஏசைக்ளிக் காம்பவுண்ட், ஏசைக்ளிக் சிஸ்டம் அண்ட் சைக்ளிக் சிஸ்டம் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு எனர்ஜி அதிகம், எதுக்கு ரெசனன்ஸ் அதிகம், எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படிங்கறத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா?